திருவாரூரில் திருமண விழாவிற்காக நடப்பட்ட கொடிக்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தாழ்வாக சென்ற மின்சார வயர் உரசிய நிலையில் கொடிக்கம்பத்தில் கை வைத்த கோகுல் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த சம்பவம் நிகழ்ந்தது எப்படி? தற்போது சார்ந்த விசாரணை ஏதேனும் நடக்கிறதா? அப்படியா, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோகுல். இவருக்கு வயது 25. இவருடைய தந்தை பெயர் முருகேஷ். இந்த நிலையில கோகுல் கூலி வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதி மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் இல்ல திருமண விழா இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக திருவாரூர் கும்பகோணம் சாலையில் மணக்கால் ஐயம்பேட்டையின் பகுதியில் பாத்தீங்கன்னா திமுக கொடிக்கம்பம் என்பது வரிசையாக நடப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் அந்த கொடிக்கம்பம் நடப்பட்ட பகுதியில் மின் கம்பி என்பது மிக தாழ்வாக சென்றிருக்கிறது. இந்த நிலையில இதே பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்கிறவர் அந்த வழியாக சென்ற பொழுது மின்கம்பத்து அந்த கொடிக்கம்பத்தை பிடித்திருக்கிறார். அப்பொழுது மின்சாரம் தாக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்ட நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அவரது உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக குடவாசல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக கொடிக்கம்பம் நடும் பொழுது மின்கம்பி தாழ்வாக செல்வதை பார்க்கவில்லையா? அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்தி ஒளிபரப்பு வருகிறோம். ஏற்கனவே வடவாதிமங்கலம் அருகே ஈழங்கொண்டான் என்கிற இடத்தில் 230 அந்த கிலோவாட் உள்ள மின் கம்பி அறுந்து கிடந்தது. அப்பொழுது மிகப்பெரிய அசம்பாவிதம் நம் செய்தி ஒளிபரப்பதன் காரணமாக தவிர்க்கப்பட்டது. அதே போன்று மன்னார்குடி அருகே வாஞ்சியூர் என்கிற இடத்துல மின்கம்பங்கள் அனைத்தும் சாய்ந்த நிலையில் மின்கம்பிக்கு தாழ்வாக சென்று கொண்டிருக்கிறது. முன்னடியாகவே அதை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் வைத்திருந்தார்கள். இதே போன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கும் நிலையில தற்பொழுது மின்கம்பி தாழ்வாக சென்ற நிலையில அந்த திமுக கொடிக்கம்பத்தில் உரசப்பட்டு ஒரு இளைஞர் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மிக சோகமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது அவர் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், இதற்கு உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் உறவினர்கள் வைத்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அபிநயா, இந்த நிகழ்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.